Vivaha, the Chennai Silks. நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருக்கும் எடுத்து சொல்லி இரட்டை இலையில வாக்குகளை வாங்கி அண்ணன் கே.ஆர். ஜெயராம் அவர்களை வெற்றி பெற செய்யணும். தாய்மார்களுக்கு நான் சொல்லுகிறேன், நடைபெற இருப்பது தேர்தல் மட்டுமல்ல, இது ஒரு சனி பயிற்சி. நீங்க 23ஆம் தேதி நடக்க இருக்கிறது சனி பயிற்சி. நாம சாதகத்தை எடுத்துட்டு போனோம்னா ஜோசியர் பார்த்துட்டு சொல்லுவாரு, என்னையா 7.5 குடிச்சிருக்குது, 7.5 வந்துருச்சு, கொஞ்சம் கவனமா இருப்பாரு. சாதாரண தனி மனிதனுக்கு 7.5 வருஷம், ஆனா நாட்டுக்கு நல்ல வேலையா 5 வருஷம் தான். 21ல புடிச்ச சனி 26ல விலகுது. ஸ்டாலின் ஆட்சி குப்பை தொட்டியிலே வீசப்பட்டு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஒரு நல்லாட்சி அமைவதற்கான காலம் வந்தாச்சு. அன்பு பெரியவர்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த 5 வருஷ காலமா ஸ்டாலின் நடத்தி இருக்கிற இந்த காட்டாட்சி தர்பாருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நாம் வைக்க வேண்டும். அதற்காக இப்ப நம்ம களத்துல நிக்கிறோம். நாம் செய்கிற வேலை வரலாற்று சிறப்பு மிக்க வேலை, அதை மறந்துடக்கூடாது. அதுவும் குறிப்பா சிங்காநல்லூர் தொகுதிக்குள்ள காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து போரிடுகிறோம். இந்த காங்கிரஸ் கட்சி அது ஐசியூல கீழ கூட்டிட்டு வந்து தேர்தல் நிறுத்தி இருந்தாலும் பரவாயில்ல, மார்ச்சுரியில் கீழ கொண்டு வந்து நிறுத்திக்கிறான். இது ஒரு காலம் எந்திரிக்காது. கருவாடு மீனானால ஆகலாம், காங்கிரஸ் உனி நாடாளாது. கதை முடிஞ்சு போன ஒரு கட்சியே சிங்காநல்லூர்ல இறக்கி இருக்கிறான். ஆனாலும் கூட காங்கிரஸ் என்கிற நச்சு பாம்பு 1.25 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 30,000 குழந்தைகளை தமிழீழத்திலே ரத்த ஆட்சியிலே மிதக்கவிட்ட அந்த கைதான் அண்ணன் ஜெயராம் அவர்களை எதிர்த்து நிற்கிற கை என்பதை நாம் மறக்க கூடாது. எனவே அவனுக்கு இங்க இந்த தொகுதியில நாம மரண அடி கொடுக்கணும் காங்கிரஸ் கட்சிக்கு. இதே காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த பக்கத்துல கர்நாடக மாநிலத்திலிருந்து சிவகுமார் வந்து இப்ப பேசிட்டு போறார். இங்க வந்து ஓட்டு கேட்கிறார். தமிழ்நாட்டினுடைய தலைவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுகிறார். ஆனா அவன் மேகதாதுல அணை கட்டுறது கட்டிட்டு தான் இருக்கிறான். இங்க இருக்கிற நம்முடைய வேட்பாளர் பேசுவாங்களா? காங்கிரஸ் கட்சி பக்கத்து மாநிலத்தில் ஆளுகிறது, இந்த மண்ணுக்கு தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்து தரணும் இந்த அம்மா பேசுவாங்களா? ஒரு காங்கிரஸ்காரனும் பேச மாட்டான். காங்கிரஸ்காரனை பொறுத்த வரைக்கும் அவன் பிரச்சனையே கட்சிக்குள்ள சண்டை போடுறது மட்டும்தானே ஒழிய நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டான். ஆனால் இங்கே இந்த சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய இன்றைய வேட்பாளர் அண்ணன் கே.ஆர். ஜெயராம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலே கூட தொடர்ந்து மக்கள் பணியாற்றியவர். இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பே கொரோனா காலத்திலே நம் தொகுதிக்குள்ளே ஒவ்வொரு வீட்டிற்குள்ளாகவும் ஒருவர் கூட பசியால் துடித்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் லட்சக்கணக்கான வீடுகளுக்குள்ளே தன்னுடைய சொந்த செலவிலே உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்தவர். அவர் இன்றைக்கு நம்முடைய வேட்பாளராக மீண்டும் களத்தில் நிற்கிறார். எனவே நாம உரத்த ஒரே குரல்ல சொல்ல வேண்டிய செய்தி, அண்ணன் கே.ஆர். ஜெயராம் அவர்களால் வாழ்ந்தவர்கள் லட்சம் பேர் உண்டு, கெட்டவன் என்று ஒருவன் கூட கிடையாது. அப்படி ஒரு நல்ல மனிதரை நாம் களத்திலே நிறுத்தி இருக்கிறோம். இந்த பீரியட் அவர் எம்எல்ஏவா இருந்த நேரத்தில் கூட நிலக்குடைக 13 நிலக்குடைக, 18 ரேஷன் கடைங்க மக்களுக்காக அவர் கொண்டு வந்தது, 18 ரேஷன் கடைங்க, அங்கன்வாடி மையங்க அத்தனையும் கொண்டு வந்த ஒரு மகன். இதே சட்டமன்றத்தில் இந்த சாலைகளை மேம்படுத்துவதற்காக எவ்வளவு முறை குரல் கொடுத்தார், சட்டமன்றத்துக்குள்ள இந்த தொகுதிக்காக எவ்வளவு முறை பேசினார். ஆனா இந்த ஸ்டாலினுடைய காட்டாட்சி எந்த விதமான நன்மைகளை செய்யல கோயம்புத்தூருக்கு. அதனுடைய விளைவுதான் நம்முடைய காமராஜர் சாலை அவ்வளவு மோசமா இருக்கும் போது அண்ணன் ஜெயராம் அவர்கள் மீண்டும் மீண்டும் சட்டமன்றத்தில் பேசினார், மக்கள் மன்றத்திலையும் பேசினார். அதை சரி பண்ணவே இல்லை. கடைசியில் அந்த யூனிஃபார்ம் போட்டிருந்த ஒரு போலீஸ், அந்த போலீஸ் ஆபீசர், அந்த அம்மாவுடைய மரணம் அவ்வளவு கோர மரணம் நம்முடைய காமராஜர் சாலையில நடந்துச்சு. விபத்துல மரணிச்சு போனாங்க நம்முடைய ஸ்டேஷன்ல, சிங்காநல்லூர் ஸ்டேஷன்ல பணியாற்றி கொண்டிருந்த எஸ்ஐ. காரணம் இவர் ரோட வச்சிருந்த லட்சணம். சகல விதத்திலையும் நம்ம மண்ணை பாதிக்க விட்டுருக்கிறானுங்க. தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். இந்த 5 வருஷ காலத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்ம ஆட்சி இருந்த போது படிக்கிற குழந்தைகள் கையில் எல்லாம் பள்ளிக்கூட முடிச்சுட்டு காலேஜுக்குள்ள போறான்னா தொழில்நுட்ப கல்வி படிக்கணும்னு சொல்லி இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் யோசிக்கல. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான் சிந்தித்தார். ஏழை வீட்டிலே இருந்து வருகிற பிள்ளையும் பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரிக்குள்ளே போகும்போது அவன் கையிலே லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்தார்கள். அதிமுக காரர்கள் பெருமையோடு சொல்லுகிறோம், 10 வருஷத்துல அம்மாவின் ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில 55 லட்சம் லேப்டாப் கொடுத்து அதிமுக 55 லட்சம் குழந்தைகளுக்கு கொடுத்தோம். காலேஜுக்குள்ள நுழையிற பையன் கையில பொண்ணு கையில நாம் லேப்டாப் கொடுத்தோம். இந்த 5 வருஷ கால ஆட்சியில
ஸ்டாலின் ஆட்சியில காலேஜ் வாசல்ல நின்னு கஞ்சா கொடுக்கறான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத இடமே இல்லைங்கிற நிலைமை வந்திருக்கு. போதைப் பொருட்களை விற்கிறான். தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா விற்கிறவன் திமுக காரன் தான். திமுகவினுடைய பொறுப்பு இருக்கிறவனே இன்னைக்கு கள்ளச்சாராய காய்ச்சலாம், கஞ்சா விற்கிறான். எங்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் திமுக காரன் நிற்கிறான். கடைசியா நடந்த ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். 5 வருஷமா செஞ்சிருக்கிறான். கடைசியா இப்போ டிசம்பர் மாசம் கிருஷ்ணகிரியில 2 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணி தூக்கி வீசிட்டு போயிட்டான். 4 மாசம் அந்த நாயை கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு கைது பண்ணிட்டு வந்து யாரான்னு பார்த்தா திமுகவோட பொறுப்பாளர். இங்க திமுகவோட ஆதரவோட வாக்குகளை கேட்டு வர்ற அந்த பெண்மணி இதுக்கு பதில் சொல்லணும். ஏன் தெரியுங்களா? 4 மாசம் 2 வயசு குழந்தைய கொண்டவனை கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் கூட பேசி திமுக காரன் அந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி இருக்கிறான். 4 மாச காலம் கழிச்சு அது கண்டுபிடிக்கப்பட்டு அவன் வந்து நிறுத்தப்படுறான். அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு மாணவியை ஒரு நாய் உள்ளே புகுந்து அவ்வளவு கொடூரமா சீரழிக்கிறான். அவனை கைது பண்ணி யாரான்னு பார்த்தா திமுக கார வேற யாரு? அந்த அவனோட வீட்டுல ஒரு பெண்ணுக்கு காலேஜுக்குள்ள பூந்து இவ்வளவு சித்திரவதை பண்ண அந்த நாயோட வீட்டுல ஸ்டாலினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அமர்ந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிற படம் வெளியே வருது. எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப கஞ்சா விற்கிறவன், கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கட்டவிழ்த்து விடுறவன், குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை செய்யறவன் அத்தனை பேரும் திமுக காரனா இருக்கிறான். இது இந்த கொடுமையான நிலைமை, இவனுக்கு நரவேட்டை ஆடிட்டு இருக்கிற இந்த நிலைமையை மாற்றணும்னா ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது. 23ஆம் தேதி நாம் இரட்டை இலையிலே கொடுக்க இருக்கிற வாக்குகள் தான் என் அன்பு சொந்தங்களே இந்த வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய கூட்டணி வென்று வந்து ஸ்டாலின் ஆட்சி குப்பை தொட்டிக்கு போனாதான் இதுல மாற்றம் வரும். இவனுக்கு சாதாரணமா கொள்ளை அடிக்கலீங்க. இந்த 5 வருஷம் இவனுக்கு அடிச்சிருக்கிற கொள்ளை இந்திய வரலாற்றில் எவனும் செய்யாத கொள்ளை அடிச்சிருக்கானுங்க. அதைத்தான் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்கள் முன்னாலேயே தோல் உரிச்சு காட்டினார். எத்தனை கோடி எத்தனை பேர் அடிச்சிருக்கான்னு காட்டினார். கோடிக்கணக்கில், ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி மக்கள் பணத்தை திருடி கொடுத்திருக்கிறான். எல்லாம் பண்ணிட்டு இப்ப தேர்தல் ஆணையத்தில் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் தேர்தலில் போட்டி போடும் போது உங்க வேட்பு மனுல எழுதணும் எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு, என்னென்ன பணம் உங்க கையில் இருக்குதுன்னு எழுதணும். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதி கொடுத்திருக்கிறார், என்கிட்ட மொத்தமாக ஒரு 10,000 ரூபாய் கையிருப்பு இருக்குது. எப்படி? அடுத்த அண்ணாமலை வந்து பேச வர்றாங்க. அவர் மட்டும் பட்டியல் போட்டு இந்த 5 ஆண்டுகளில் காட்டியதே லட்சக்கணக்கான கோடியை அவரே அம்பலப்படுத்தி விட்டிருக்கிறார். ஸ்டாலின் சொல்றாரு கையிருப்பு 10,000 இருக்குதான். கையில கட்டி இருக்கிற வாட்ச் 2.5 கோடி, வந்து இறங்குற காரு 3 கோடி, அவர் கட்டி இருக்கிற வீடு அது வீடல்ல பேலஸ், எத்தனாயிரம் கோடி. ஆனால் கையிருப்பு 10,000 என்று சொல்லி இருக்கிறார். இதே போல்தான் திமுக கார அத்தனை பேரும் ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆள் மாட்டிருக்காரு. அதுல அந்த செய்தி தான் 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சாத்தூர் தொகுதியில போட்டியிடுறாரு இல்லைங்களா? அந்த தொகுதியில திமுகவின் வேட்பாளர் ஒருத்தர் போட்டியிடுறார். சாத்தூர் தொகுதியில திமுக வேட்பாளர் ஒருத்தர் போட்டியிடுறார். இந்த திமுக வேட்பாளர் தேர்தல் ஆணையத்துல உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு கேட்கும் போது எழுதி கொடுத்திருக்கிறார். அதுல அவங்க கேட்கிறாங்க கையிருப்பு நகை எவ்வளவு இருக்குதுன்னு. சாத்தூர்ல இருக்கிற திமுக வேட்பாளர் எழுதிக்கிறாரு 60 பவுன் இருக்குது, எழுதி கொடுத்துட்டார். இது முடிச்சு இப்ப 3 நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு பாருங்க. திமுக வேட்பாளர் ஓட்டு கேட்க வெளியே போயிருக்காங்க. தேர்தல் வந்தா தானே வெளியே வருவானுங்க. வெளியே போயிருக்காரு. அந்த நேரத்தில் அந்த வேட்பாளர் வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு திருடன் திருடிட்டு போயிட்டான். 3 நாளைக்கு முன்னாடி செய்தி. இப்ப அந்த வேட்பாளர் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போய் எவ்வளவுயா காணாம போச்சுன்னு கேட்டா அவர் சொல்றாரு 122 பவுன் காண சார், திருடிட்டு போயிட்டான்.
போன வாரம் தான் 60 பவுன் தான் இருக்குதுன்னு சொன்னவன் இந்த வாரம் திருட்டு போகணும்னு 122 பவுன்கிறான்னா பூரா ஃப்ராடு. பேசுறது அத்தனையுமே பொய். இவன் இத மாதிரி ஒரு கேவலமான கட்சி, இது மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி வரலாற்றுல யாரும் பார்த்ததில்லை. இப்ப நாமெல்லாம் திட்டிகிட்டே இருந்தோம். நாம திட்டி திட்டி பிரச்சாரம் பண்றதை பார்த்து நம்மளுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கிற அவங்க கூட்டணியில நாங்கெல்லாம் என்னத பிரச்சாரம் பண்ணி கிழிச்சிடறோம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அக்கா பிரேமலதா பண்றாங்க பிரச்சாரம், அடேங்க அப்பா பிரச்சாரம், நம்மளுக்கு பிரச்சாரம் அவிதம் பண்றாங்க. அந்த அக்கா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அநேகமா உண்மையிலேயே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆவி அக்காவுக்குள்ள புகுந்து உண்மையை பேச வைக்குது. என்ன திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்தால் இந்நேரம் நான் சொல்லுகிறேன், அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு முன்னால் இந்த தொகுதியில நின்று திரு விஜயகாந்த் அவர்கள் தான் அண்ணன் KR ஜெயராம் அவர்களுக்கு வாக்கு கேட்டிருப்பார். அந்த அளவிற்கு நாம் வெற்றி பெற வேண்டும், திமுகவை புதைக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். இப்ப அக்கா பிரேமலதா அக்கா பேசுறாங்க, நாங்க என்ன பெரிய குற்றச்சாட்டு சொல்லிடுவாங்க இந்த ஆட்சி மேல. போதைப் பொருள் இருக்குது, கஞ்சா இருக்குது, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இருக்குது, அது சொல்றாங்க இருக்குது. அதை தாண்டி என்ன சொல்ல முடியும்? அதை தாண்டி என்ன சொல்றது? அட அக்கா அக்கா இப்ப முதலமைச்சரை வச்சுட்டு ஆரோக்கியமான விமர்சனங்களை வைக்க தொடங்கி இருக்கிறார். இப்ப அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாங்க. கஞ்சா, போதைப் பொருள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக சகலமும் இந்த 5 ஆண்டு காலத்திலே பெருகி இருக்கிறது. பெருகின சாதாரணமா இல்ல, தலைவிரிச்சு ஆடுது. நான் சொன்னா நீங்க உங்களுக்கு சில பேருக்கு நம்பருக்கு கூட சிரமமா இருக்கலாம். நம்ம தொகுதியில எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல வேண்டாம், சொன்னோம்னா அந்த அதிகாரிக்கு சிக்கல் வந்துடலாம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போதைப் பொருள் பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி 4 பசங்களை கைது பண்ணிட்டு போனாங்க. இந்த சம்பவம் நடந்து 6 மாசத்துக்கு முன்னாடி. அந்த அதிகாரி கிட்ட கேக்குறோம், என்ன சார் பிரச்சனைன்னு. அந்த பையங்களோட கைய காட்டுற ஊசிங்க, ஒரு ஊசி வச்சுக்கிறான், ஒரு பாட்டில் என்னமோ மருந்து இருக்குது. 4 பேர் அந்த ஒரே ஊசியில உறிஞ்சி உறிஞ்சி கையில குத்துறான். இந்த கையில குத்துனா அவன் கை அப்படியே பொத்து போய் வெளியே நிக்குது, அப்படியே சத வெளியே தொங்கி அப்படி நிக்குது. ஆனாலும் குத்துறான். நான் சொல்றது எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க, நம்ம பீளமேட்டுக்குள்ள நம்ம சிங்கானூருக்குள்ள நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது அந்த 4 பசங்க உட்கார்ந்து கை அப்படி பொத்து இருக்குது. அவர்கிட்ட கேட்டா அந்த காவல்துறை அதிகாரி சொல்றாரு, சார் இது இன்னைக்கு பரவலாயிடுச்சு, பசங்க யாராவது ஃபுல் கை ஷர்ட் போட்டு வந்தான்னாவே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அப்படின்னா எவ்வளவு கேஸ் இருக்குன்னு பாருங்க. நாம வாழ்ற பகுதியில தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தர் நடந்து போனான்னா பொம்பளை பிள்ளைங்க ரோட்ல நடக்கும் போது தெரியும் தண்ணி போட்டிருக்கான்னு. கொஞ்சம் ஆடுவான், அசைவான், ஏதாவது தொந்தரவு பண்ணான்னா ஒரு அரை விட்டா கீழே விழுந்துருவான். இதுவாது பரவாயில்லன்னு நினைச்சிட்டு இருந்தப்ப இப்ப இவன் என்ன போதையை பயன்படுத்துறான்னே தெரியல, போதையில இருக்கிறானா இல்லையானே தெரியல. அவன் ஏதாவது பேசினான்னா திருப்பி பேசக்கூட இன்றைக்கு நம்மால் யாராலும் முடியாது. பேசினா அது கொலையில தான் போய் முடியும். எத்தனையோ பேர் இதே கொங்கு மண்டலத்துக்குள்ள எத்தனையோ கொலைகள் தொடர்ச்சியா, தனியா இருக்கிற பெரியவங்களை எத்தனை பேர்த்த கொண்டு போட்டான். அத்தனையும் போதை, அத்தனையும் கஞ்சா, அத்தனையும் அபின், அத்தனையும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ். இந்த லாபியே திமுக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒண்ணு வேண்டாம், நம்ம தொகுதிக்கு பக்கத்து தொகுதியில் ஒரு ஆளை போட்டிருக்காங்க. அது கரூர்ல இருந்து இங்க ஒடியாந்து இருக்குது. இப்ப இங்க இந்த பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் ஏதாவது கொடுத்தானே தெரியல. நல்ல தொலைக்காட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க நம்ம சொல்லல. சில ஊடகத்துல இந்த லோக்கல் ஊடகம் எல்லாம் சில பேரை பிடிச்சி என்ன பண்றாங்கன்னா, செந்தில் பாலாஜி விட்டார், கோவையை கைப்பற்றி விடுவாராங்கிறான். ஏடா செந்தில் பாலாஜி வந்தா கோவை எப்படி கைப்பற்றுவார்கள் புரியலையே. அது என்ன செந்தில் பாலாஜிக்கு தனி சிறப்பு என்ன? நான் இந்த கேள்வி வைக்கிறேன். கோவை தெற்கு மக்களுக்கும் காணொலி மூலமா பார்த்தாங்கன்னா இந்த கேள்வியை வைக்கிறேன். செந்தில் பாலாஜிக்கு தனி சிறப்பு என்ன? நாங்க இங்க எங்க தலைவர்களை பற்றி பேசுறோம், எங்க அண்ணன் எடப்பாடியார பேசுறோம், இங்க எங்க அண்ணன் அமைச்சர் SP வேலுமணி அவர்களை சொல்றோம். SP வேலுமணி அண்ணனை சொல்லும் போது நாங்க சொல்றோம், கோயம்புத்தூரினுடைய பிரதானமாக இருக்கிற 6 சாலைகள், அவனாசி ரோடு, திருச்சி ரோடு, சத்தி ரோடு, மேட்டுப்பாளைய ரோடு, பாலக்காடு ரோடு, இங்கே இந்த 6 பொள்ளாச்சி ரோடு, இந்த 6 சாலைகளுமே புதுப்பித்தவர், புனரமைத்தவர். அவருடைய காலத்திலேதான் பாலங்கள் கட்டி எழுப்பப்பட்டது, அந்த சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டது, கோயம்புத்தூரினுடைய தொழில் வளம் மேம்பட்டது. நாங்க சொல்றோம், அண்ணன் SP வேலுமணி அவர்கள் காலத்துலதான் சூயஸ் குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது, நம்முடைய குடிநீர் தேவைகள் தீர்க்கப்பட்டன. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வரப்பட்டது. நாங்க சொல்றோம், அண்ணா SP வேலுமணி அவர்கள் இருக்கிற போதுதான்
அமைச்சராக இருக்கிற போது அந்த எடப்பாடியார் ஆட்சியில 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். நாங்க சொல்றோம் செந்தில் பாலாஜி குறித்து அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்ல. செந்தில் பாலாஜி அக்கா சொல்றாங்க பாருங்க, ஒன்னே ஒன்னதான் சொல்றான், 10 ரூபா பாலாஜி. அது என்னடா 10 ரூபா பாலாஜி, 10 ரூபா தனியா நோட் அடிச்சாரான்னு பார்த்தா பாட்டலுக்கு 10 ரூபா. ஆனா அம்மா தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், பாட்டலுக்கு 10 ரூபா வாங்கினான் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அவன் ஒவ்வொரு பாட்டலுக்கும் 100 ரூபாய் திருடி இருக்கான். நேரடியா சாராய உற்பத்தி ஆலையிலிருந்து எந்த விதமான பில்லுமே போடாம நேரா கொண்டு வந்து கடையில வித்திருக்கான். எந்த வரியும் கட்டல, அரசு வரி எதுவும் கட்டல, 10,000 கோடி திருடி இருக்கான். அப்ப செந்தில் பாலாஜினா சிறப்பு என்ன அப்படின்னா, நல்லா திருடுவார், திருடிய காசை நல்ல விதமா கொண்டு வந்து எல்லார் கையிலும் கொடுத்து ஓட்டு கேட்பார். இந்த அயோக்கியத்தனத்துக்காக ஓட்டு போடணும்? அன்பான பெரியவங்க யோசிச்சு பார்க்கணும். நாம தான் அதை எடுத்து சொல்லணும். அதனால நம்பிக்கையோட களத்திலே நில்லுங்க. நாம் தான் வெற்றி பெறுகிறோம். நம்முடைய கூட்டணி தமிழ்நாடு முழுவதும் 210க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே வெற்றி அடையும். நம்ம தொகுதியில சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் வெற்றி அடைவோம். நாம் நம்முடைய சாதனைகளை எல்லாம் சொல்லி வாக்குகளை கேட்கிறோம். ஆனா எடப்பாடியாரினுடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம். இந்தியா விடுதலை அடைஞ்சதிலிருந்து 75 ஆண்டுகள்ல எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் செய்யாத சாதனை. ஒரே ஆட்சி காலத்துல 11 மெடிக்கல் காலேஜ் அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்தார். அவருடைய ஆட்சி காலம் 2 வருஷத்துக்குள்ளேயே 68 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், 7 லா காலேஜ், 5 விவசாய பல்கலைக்கழகம், 4 கால்நடை வளர்ப்பு பல்கலைக்கழகம், இத்தனையும் 2 வருஷம் எடப்பாடியார் ஆட்சியில கொண்டு வந்தது. அதிமுக செய்த சாதனை. நான் கேட்கிறேன், இந்த 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சியில நாங்க கொண்டு வந்த 11 மெடிக்கல் காலேஜ 12ஆ மாத்தி இருக்கலாம்லடா. ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கலாம்ல 5 வருஷத்துல. தெருவெல்லாம் கஞ்சா கொண்டு வந்து இல்ல, அதை தின்னுட்டு வர்றவனுக்கு ஊசி போடுறதுக்காவது ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்கலாம்லடா. ஒண்ணுமே இல்ல. ஒரு மருத்துவக் கல்லூரி கிடையாது, எதுவும் செய்யல. 5 வருஷ காலமா நம்மளை தான் போட்டு சுரண்டி இருக்கா. ஆனா என்ன கிரக நமக்கு எல்லாம் பேசுறது பேசிடுறோம். இதே மாதிரிதானுங்க 22லயும் இப்படி வெய்ய காலத்துலதான் கத்துன்னு கத்தி, தொண்டை தண்ணி வரல கத்தி, எல்லாத்துக்கிட்டையும் ஓட்டு கேட்டு, அம்மா தாய்மார்கள் போற இடத்துல எல்லாம், சாமி இது என்னத்துக்கு இந்த கத்து கத்துற, நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் இப்படியே சொன்னாங்க. நல்ல நல்ல மனிதர்களை எல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தி வச்ச காலத்துல கடைசி 2 நாள் இருக்கையில கொலுசு கொடுத்துட்டான். உண்டா இல்லையாங்கம்மா? கொலுசு கொண்டு வந்து வீடு விட கொடுத்து, நம்ம அம்மாங்களும் பாருங்க யாருகிட்ட நல்லவனா இருக்காங்க இல்லையா, ரெட்டலைக்கு தான் போடணும், அப்படிதான் நல்லா பண்ணுவாங்க. ஸ்டாலின் ஆட்சி மோசம்தான், ஆனாலும் வெள்ளி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள கொடுத்துட்டானே, அவனுக்கு சொல்லிட்டு எப்படி போடாம இப்படி எல்லாம் நல்லவனா இருக்க கூடாது. நாம புரியுதுங்களா? நல்லவங்களுக்கு நம்ம நல்லவனா இருந்தா போதுமானது. கொண்டு வந்து கொடுத்தான் அந்த வெள்ளி கொலுசு வாங்கிட்டு, வெள்ளி மாதிரி கொலுசு வாங்கிட்டு போட்ட ஓட்ட போட்டு அவனை பூரா கவுன்சிலரா தேர்ந்தெடுத்து விட்டா, ஒரு கவுன்சிலராவது குப்பை எடுக்கிறானா? அன்பான சொல்லுங்க, இத்தனை வார்டு இருந்துக்கிறீங்க, ஒரு கவுன்சிலர் குப்பை எடுக்கிறாரா? ஒரு இடத்துல டிச்சு தள்ளுறாங்களா? விளக்குகள் எங்கேயாவது சரியா இருக்கா? ஏதாவது ஒரு வேலை நடந்திருக்கா? குப்பையே எடுக்கல, ஆனா குப்பைக்கு வரி போட்டிருக்கிறான். உண்மையா இல்லையா? ரெட்டை வரி கட்டமா இல்லையா? இன்னைக்கு குப்பைக்கு வரி போட்டிருக்கிறா, குடிநீர் வரி அதிகப்படுத்தி இருக்கிறா, வீட்டு வரி அதிகப்படுத்தி இருக்கிறா, கழிவுநீர் வெளியேற்ற வரி அதிகப்படுத்தி இருக்கிறா, எல்லா வரியும் அதிகப்படுத்தி இருக்கிறான். அப்ப நாம் அந்த கொலுசு வாங்கிட்டு அந்த கொலுசுலையும் ஒரு டெக்னிக் பண்ணி கொடுத்துட்டு போனா தமிழ்நாடு முழுக்க இந்த நார் அடிச்சு விட்டு வந்துட்டேன். எல்லா பக்கம் பேசி அந்த கொலுசோட டெக்னிக் என்னங்க? நாம போய் ஓட்டு போடுறோம் இல்லைங்கக்கா, ஓட்டு போட்டு வந்து பொழுதோடு ஆனா அந்த ஓட்டு மிஷின் எடுத்து வண்டியில ஏத்துவான். இந்த ஓட்டு மிஷினை வண்டியில ஏத்துற வரைக்கும் அந்த கொலுசு வெளியே இருந்துச்சு. அவர் பெரிய டெக்னிக். ஆனா அடுத்த நாள் காலையில் வாக்குற கருகருன்னு கிடைக்கும். உண்மையா இல்லீங்களா? எடுத்துட்டு கொண்டு போய் நகைக்கடையில் விற்கலான்னு கொண்டு போனா 30 ரூபாய்க்கு வாங்கினார். 30 ரூபாய். இந்த 30 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு குப்பை வரி, குடிசைக்கு வரி போட்டிருக்கிறா, வீட்டு வரி ஏற்றிக்கிறா, பிச்சுக்கு வரி, எல்லா வரியும் ஏற்றிக்கிறா. அம்மா தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், நேத்து ராத்திரியே செந்தில் பாலாஜி தொடங்கிட்டான். நாமெல்லாம் 5 வருஷம் வேலை செஞ்சு கடைசி 20 நாள் உயிர் போக பிரச்சாரத்தை பண்ணி எல்லாம் பண்ணா, செந்தில் பாலாஜி கடைசி 2 நாள் தான் வேலை செய்யறான் தேர்தல் வேலை.
நீங்க நல்ல பொறப்பா இருந்தா ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்து ஓட்ட திருடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய நச்சு கிருமின்னு நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய நச்சு கணைன்னு நினைச்சு பாருங்க. துரத்தி அடிக்கணும். அம்மா தாய்மார்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன், இன்னும் 2 நாள் இருக்குது. இன்னைக்கு ராத்திரி ஒண்ணு, நாளைக்கு ராத்திரி ஒண்ணு, என்னத்தை வேணா கொடுப்பாங்க. கருமம் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அடிச்சு அடிச்சு வச்சிருக்கிறா. இந்த தடவை கொலுசுக்கு பதிலா ஒட்டியானமே கொடுப்பான். பூரா அத்தனை காசு இருக்குது. ஆனா ஒட்டியானம் கொடுத்தாலும் கொஞ்சம் உரசி பார்த்து வாங்குங்க. பூரா ஃப்ராடு. வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா வாங்கிட்டு வாக்குகளை மட்டும் மறவாமல் இரட்டை இலை சின்னத்தில் கொடுக்கணும். கொஞ்சம் நெஞ்ச காசு அடிக்கல, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் மட்டும் 2 பேர், உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் சேர்ந்து ஆட்சி அமைச்சு 1.5 வருஷத்துல அவங்க திருடின பணம் மட்டும் 30,000 கோடி. எவ்வளவுங்க? 30,000 கோடி 1.5 வருஷத்துல 2 பேர் திருடுறது. சொன்னது நான் இல்ல, சொன்னது நம்முடைய வேட்பாளர் அண்ணன் KR ஜெயராம் அவர்கள் இல்ல, நாங்க சொல்லல. இவன் திருடி இருக்கிறான்னு சொன்னதே அவங்களோட அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன். 2 பேரும் சேர்ந்து 30,000 கோடி திருடி இருக்கிறான். எங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கிறான்னு சொன்னார். 30,000 கோடி திருடுனவன கைது பண்ணுவானுங்கன்னு பார்த்தா திருடுனதை வெளியே சொன்ன PTR பழனிவேல் தியாகராஜனை மாத்திட்டானுங்க. அவனை தூக்கி அந்த ஆளு வேற ஏதோ டிபார்ட்மெண்ட்ல போட்டு அந்த ஆளு இப்ப கியா சுத்துது. மதுரைக்குள்ள போன பாவமா இருக்குது அதை பாக்குறதுக்கு. 30,000 கோடி நாம இதை ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டே வர்றோம். ஆனா தாய்மார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னமோ கோடியில திருடி இருப்பானாட்டாக்குது. நம்மளுக்கு என்ன, ஏன்னா நாம என்னது கோடி கண்டக்குமா? நம்மளுக்கு தெரிஞ்சது தெருக்கோடி தெரியும். அதை விட்டாச்சுன்னா செத்தா போடுவான், பிறந்துட்டு கோடி புகுந்துட்டு கோடின்னு. அதுதான் நாம கண்ட கோடி. ஆனா இவனுக்கு திருடுறது அந்த கோடி இல்லைங்கம்மா. 100 லட்சம் சேர்ந்தா 1 கோடி, 100 லட்சம் சேர்ந்தா 1 கோடி. அது போல 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, 30,000 கோடி. 500 ரூபாய் நோட்டா ஒரு பெரிய இடம் பிடிச்சு அடுக்கி வச்சு 25 வயசு பையன் ஒருத்தர் உள்ளிட்டு எண்ணிட்டு வாடான்னு சொன்னீங்கன்னா எண்ணி முடிக்கிறதுக்குள்ள 75 செத்துருவான். ஆமா, அப்பேற்பட்ட தொகைங்கம்மா. ரத்தத்தை உறிஞ்சான், நம்ம மேல வரிய போடுறான், இத்தனை வரிய நம்மளை கட்ட வைக்கிறான். நம்ம கிட்ட இருந்து இத்தனை வரிய உறிஞ்சிட்டு 6.25 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறான். 6.25 லட்சம் கோடி கடன். இத்தனை வரி போட்டு பணம் வாங்கினேன், 6.25 லட்சம் கோடி கடன் வாங்கினேன். என்னதான் செஞ்சேன்? ஏதாவது ஒன்று செஞ்சது இருக்கணும் இல்லையா? 5 வருஷ காலமா இவன் இந்த திட்டத்தை நிறைவேற்றினான்னு ஒரு திட்டம் உண்டா? தாய்மார்கள் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்தன்னு மீண்டும் மீண்டும் அழுகிறானே ஒழிய, அந்த 1000 ரூபாயும் கூட ஏமாத்து திட்டம் தான். 28 மாசம் கொடுக்காம அதுக்கப்புறம் கொடுத்த திட்டம். அதை தவிர எந்த திட்டமும் செய்யல. எதுவுமே மக்களுக்கான திட்டங்களை செய்யாமல் மக்களை ஏமாற்றுகிற ஒரு ஈன பிழைப்பை பிழைக்கிற இந்த திமுக ஆட்சியாளர்களை இந்த ஆட்சியில இருந்து அப்புறப்படுத்தணும். அதற்கு நாம் நம்முடைய வாக்குகளை எல்லாம் சிங்காநல்லூர் தொகுதியிலே அண்ணன் KR ஜெயராம் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை தர வேண்டும். நாம் தர்றது மட்டுமில்லை, எல்லாருக்கும் சொல்லி வாக்குகளை கேட்கணும். நான் எல்லாருக்கும் எல்லா இடத்தையும் சொல்லிட்டே வர்ற தாய்மார்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். நம்ம வீட்டுல கல்யாணம் காது குத்து நடத்தினா பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம எப்படி ஒரு பட்டியல் எழுதி ஒவ்வொருவருக்கா பத்திரிக்கை கொடுப்போமோ, அதுபோல பட்டியல் எழுதி ஒவ்வொருத்தருக்கா போன் பண்ணி நாம் வாக்குகளை சேகரிக்கணும். நாம் அத்தனை பேர்த்திட்டையும் சொல்லணும், நாம கொடுக்கிற வாக்குக இந்த தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்றுவதாக அமையும். அதனால கடைசியாக இருக்கிற இந்த 2 நாளுமே நாம சோர்வில்லாமல் உழைத்து எல்லாரிடமும் எடுத்து சொல்லி இந்த திமுகவினுடைய காட்டாட்சி தர்பாருக்கு ஒரு இறுதி உரையை எழுதற்கு நாம் எல்லாரும் நம்மை தயார்படுத்திக் கொள்ளணும். அன்பிற்குரிய பெரியோர்கள், தாய்மார்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த முறை திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணின்னு ஒன்று இல்ல அவனுக்கு. ஆனா இருக்கிற மாதிரி ஏமாத்தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அண்ணன் எடப்பாடியார் பார்த்து சொல்லிட்டே இருந்தான், கூட்டணியே இல்ல, யாருமே வரல அதிமுக கூட. ஆனா தேர்தல் நெருங்குகிற போது இன்றைக்கு நாம் அமைத்திருக்கிற கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. இந்தியாவை 3 முறை வென்று இந்தியாவினுடைய புகழை உலகம் முழுக்க இன்றைக்கு உயர்த்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலேயும், அதே போல தமிழ்நாட்டிலே அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள்
மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை போன்ற தலைவர்களால் இன்றைக்கு வழிநடத்தப்படுகிற பாரதிய ஜனதா கட்சி வலுவாக நம்மோடு கூட்டணியில் நிற்கிறது. மத்தியிலே மரியாதைக்குரிய பெருமகன் மோடி அவர்களினுடைய ஆட்சி, மாநிலத்திலே நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரினுடைய ஆட்சி. அன்பான பெரியவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அத்தனை நலத்திட்டங்களையும் நம்முடைய மாநிலத்திற்கு கொண்டு வர முடியும். நம்முடைய மாநில மக்களுக்கு நாம் கொடுத்திருக்கிற அத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். நம்ம அதே மாதிரி நல்ல கூட்டணி. வடக்க பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக நிற்கிறது, தெற்க அமமுக மிக மிக வலுவாக நிற்கிறது. நாம இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதையும் மிக எளிதாக வென்று வருகிற அளவிற்கு நம்முடைய கூட்டணி அமைச்சிருக்குது. அதே நேரத்தில் திமுகவோட கூட்டணியில கட்சி இருக்குது, எந்த கட்சிக்கு ஓட்டு இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கார பாவமா தெரியல. இந்த தொகுதியிலேயே நம்ம பாக்குறோம், நம்மளே காங்கிரஸ் தான். இந்த அக்காவை பாக்குறதுக்கே நம்மளுக்கே சங்கடமாக்குது. ஏண்டா கடைசியில் வந்து இப்படி மாட்டி இருக்குது. எனவே தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. அதுலதான் ஸ்டாலின் கொஞ்சம் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டார். நீங்க பார்த்திருப்பீங்க, கடைசி 4-5 நாளா ஸ்டாலின் அடிக்கிற கூத்து கொஞ்சம் நஞ்சம் இல்ல. திடீர்னு கலர் கலரா சட்டை போடுறாரு, கருப்பு கலர் சட்டை போட்டுங்கிறார். நாட்டுல எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, முதலமைச்சருக்கு கலர் சட்டையில தான் பிரச்சனை. கருப்பு கலர் சட்டை போட்டிருக்காரு. எதுக்கியா போட்டேன்னு கேட்டா, அங்க மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்குது, என்னென்னமோ கதை சொல்றார். அப்புறம் திடீர்னு அவரே மறுபடியும் வெள்ளை சட்டையில வர்றார். ரொம்ப குழம்பி போயிருக்கிறார். நீங்க போன வாரம் கூட பார்த்திருக்கலாம், முதலமைச்சர் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போறாரு. பிரச்சார கூட்டத்துக்கு போய் பேசிட்டு இருக்கீங்கள, சொந்த கத்தியோட சின்னத்தை மறந்துட்டாரு முதலமைச்சர். பக்கத்துல ஒரு அம்மா நிக்குது, அந்த அம்மா வேட்பாளர். அந்த அம்மா கிட்ட கேட்கிறாரு, என்ன சின்னம்? அந்த அம்மா ஒரு நிமிஷம் மிரண்டு போய் திமுக தான் கேக்குது. திமுக தான் என்ன சின்னம்ங்கிறாரு. இந்த அம்மா இளவு கரகம்டா தலைவனா ஏத்துக்கிட்டு நாம வந்து தேர்தல் கருவம்ட்டு என்ன பண்றது, தலையெடுத்து பாவம் நின்னாச்சு. நம்ம உதயசூரியன் அப்புறம் சொல்ற உதயசூரியன் கோட் போடுங்கிற ஒண்ணு பூரா கண்டு கிடக்குது. அவ்வளவுதான். நாம ஒண்ணு தப்பு சொல்ல, எல்லாருக்கும் எனக்கும் வயசாக, உங்களுக்கு எல்லாருக்கும் வயசாகு. ஆனா வயசாக இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கலாம். பாவம், அவர் எனத்துக்கு இப்படி தூக்கிட்டு இந்த ஸ்டாலின் இந்த அலையலையறானுன்னு தெரியல. அவர் பாவங்க. காலையில வாக்கிங் போறாரு, நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. ஒண்ணு வேண்டாம், நம்ம அண்ணன் எடப்பாடியார் 234 தொகுதிக்கும் போய் வாக்கு சேகரிச்சார். ஒவ்வொரு நாளும் 3 கூட்டம் பேசினார். 3 கூட்டம் 45 நிமிஷம் ஆனாலும் பேசினார். தொடர்ச்சியா பயணம் செய்கிறார். இரவு 11 மணிக்கு படுக்கிறார், 5 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் அதே வேகத்துல போறார். ஆனா ஐயா ஸ்டாலின் கையில தடி இல்லாம வாக்கிங் போக முடியல. போனா கை நடுங்குது, ரொம்ப சிரமப்படுறார் பாவம். எனவே இந்த கொள்ளையடித்து கொடுத்திருக்கிற திமுக குடும்பத்திற்கு நிரந்தரமாக ஓய்வை கொடுங்கள். நம்முடைய ஆட்சி வருகிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற அத்தனை வேட்பாளர்களும் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெறுகிறார்கள். நாம் நம் தொகுதியிலே அண்ணன் KR ஜெயராம் அவர்கள் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வென்றார் என்கிற வெற்றி சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமது வாக்கு இரட்டை இலைக்கே. ஸ்டாலின் தொலையட்டும், தமிழ்நாடு வாழட்டும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.